காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பேபியை வச்சுக்கிட்டு என்னோடய ஒன் டே மெஸ்ஸி ரொட்டீன், அப்புறம் நான் ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஆர்டர் எடுத்துட்டேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் வந்துட்டு கொத்தமல்லி பொங்கல் தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு போல். ஹஸ்பண்ட் தான் செய்வார். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மல்லி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டதுனாலன்னு தெரில, கலர் கொடுக்கல, பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மேபி நம்மளுக்கு அந்த கேரியாக இருக்கும்ல, அது வந்துட்டு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு பண்ணுறப்போ. மதியத்துக்கு வந்துட்டு புளிச்சக்கீரை தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியல், ரசம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்துட்டு டு பி ஃப்ரேங்க் வந்து பொங்கல் செய்கிறதுனா இதுக்குன்னு பச்சரிசி ஊற வச்சு அப்படியெல்லாம் இல்லை. முன்னாடி நாள் ஏதாவது சாதம் மீந்துட்டுனா அடுத்த நாள் அதையே வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் பண்ணிவிடுவோம். நீங்களும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சாப்பாட்டில் வந்துட்டு தக்காளி சாதம், புளி சாதம் அந்த மாதிரி பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு வந்தார். ஸோ வடை வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல், வடை, தேங்காய் சட்னியோட சிறப்பாக முடித்தாச்சு. பேபிக்கும் அதுவே கொடுத்தாச்சு. மதியத்துக்கு வந்துட்டு அவருக்கு புளிச்சக்கீரை கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும் குட்டி தம்பிக்கு. அதனால் அவருக்கு மட்டும் இதாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு குட்டி ட்ரான்சிஷன் பார்க்கலாமா? இப்படி ஒரு கிச்சனை மறுபடியும் நம்ம எப்படா மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மார்னிங் ரொட்டீனு. ஏன்னா மார்னிங்கே லன்ச் எல்லாமே செஞ்சு முடிச்சுடுவேன். ஒரு 11 மணிக்குள்ளே என்னோடய மார்னிங் ஆஃப்டர்நூன் ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுடுவேன். ஏன்னா எனக்கு தனியாக தம்பியை வச்சுட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இப்போ ரொம்ப ஒரு டேண்ட்ரம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது அப்படின்னு. நானும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவரை பழக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பொருள் கொடுத்து. பட் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. மேபி எல்லா குழந்தைங்களும் இப்படி தானான்னு தெரியல எனக்கு. இதில் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு இடத்துல இது பண்ணால் அவங்க அமைதியாக உட்காந்துப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ப்ளேயிங் டைம் இல்லை ப்ளே ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாமிஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொல்லணும். தனியார் டயர்டும் ஆகிடுறேன். அவருக்கு தம்பிக்கு வந்துட்டு சும்மா உப்பு பருப்பும் பீட்ரூட் பொரியல்லே வச்சு ஊட்டிடலான்னு உப்பு பருப்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் அடிக்கடி என் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லையாக இருக்குமே, படிச்சுட்டு வீட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி பிரிண்டெக் வச்சுருக்காரு. சன் டிஜிட்டல் பிரிண்டெக், ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன், அப்புறம் தாம்பூல பை பிரிண்டிங்னு அந்த மாதிரி செக்டாரில் தான் ஹஸ்பண்ட் இருக்கார். சரி, அவருக்கு ஏதாச்சும் நம்ம சப்போர்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தாம்பூல பை போடுறப்பெல்லாம் வந்துட்டு மேபி இந்த வீட்டில் கல்யாண வீட்டில் டைம் இல்லாத டைமில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல, அப்படி ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்து நாம்ளே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 பையெல்லாம் அந்த மாதிரி நான் உட்காந்து ஹஸ்பண்ட் கூட உட்காந்து சரி நம்மளும் அந்த ஆர்டர் சேர்த்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் என்னோடய பேஸ் ஆரம்பித்ததே வந்துட்டு தம்பிக்கிட்ட இருந்து தான் சொல்லணும், பேபிக்கிட்ட இருந்தான். ஆக்சுவலாக நம்ம தம்பிக்கு வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவாக எதாவது பண்ணலாம், அவருக்கு ப்ளே டைம் வந்து வேல்யூபிளாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ரெடி பண்ணோம். அதில் வந்து ஏபிசிடி ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் வாங்கினோம். அதுக்கப்புறமேட்டு ஹஸ்பண்ட் சொன்னார், இது என்கிட்டயே இருக்கே நானே பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2-3 ஸ்டிக்கர்ஸ் கலர்ஃபுல்லாக பிரிண்ட் போட்டு வந்து கொடுத்தாரு. ஒட்டுனப்போ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. சரி, அப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு, ஏன் இதை நாம்ளே சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் அமேசானு. ஆல்மோஸ்ட் நான் வந்து 4 months ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். டு பி ஃப்ரேங்க், ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் நீங்கள் என்னோடய ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு இதை கூட சொல்லலைன்னா எப்படி? என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து வெறும் 200 தான். நான் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இயர்னிங்னு கிடையாது. நான் ஆல்ரெடி லெக்சரராகவும் இருந்திருக்கேன். பட் நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் போது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த 200 ஆச்சு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோமே அப்படின்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது ரொம்பவே பெருசு. அப்புறம் என்னோடய மெயின் இன்க்ரீடியண்ட் ஆஃப் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லணும்னா அதாவது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் அமைதியாக உட்காரத விட்டுட்டு நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்களேன்ற அந்த வார்த்தை வந்துடக்கூடாதுல்ல. அது நம்ம அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுவுமே நான் ஹஸ்பண்டுக்கு வந்து வர ஏர்னிங்ஸில் அவரோட பிரிண்டிங் காசை வந்து நான் அவர்கிட்டயே கொடுத்துருவேன். நான் என்ன சேல் பண்ணுறேனோ அதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை மட்டும்தான் நான் வச்சுப்பேன்.
என்ன மாதிரி கேர்ள்ஸ் யாராச்சும் உட்காந்து நிறைய திங்க் பண்ணுவேன், என்னென்ன பண்ணலாம் வீட்டில் இருந்துட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படின்ட்டு. என்ன மாதிரி நீங்களும் இதை மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கேன், பட் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு திருப்பி அது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு எனக்குன்னு அது ஒரு மார்ஜின் வச்சுட்டேன், அதனால் எனக்கு ஒரு சின்ன இன்கம் வருது. பட் நான் வந்து அதில் ஹாப்பியாக தான் இருக்கேன். அப்பா வந்து குட்டியாக பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணால் குட்டி குட்டி சொலையாக அழகழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இனிப்பு மாதிரி நல்லா தேன் மாதிரி இருந்துச்சு. தம்பியும் சாப்பிட வைக்கலான்னு பார்த்தேன், அவர் ஒன்று கூட தொடவே இல்லை. அஃப்கோர்ஸ் நம்ம முழுசாக இந்த பழத்தை சாப்பிட முடியாது, அதனால் பக்கத்தில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தில் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு நான் பெருசாக எதுவுமே இன்வெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பிரிண்டிங் மிஷின் இருக்குது. நான் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டுன்னா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணால் அவர் வந்து அந்த பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. பெருசாக நான் அந்த பேக்கிங்க்கு செலவு பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இது பண்ணால் வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது வந்து ஆனியன் பீல் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கீரை ஆஞ்சி கொடுக்கறது. இது எல்லாமே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க கேர்ள்ஸு. இந்த மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.